ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு காப்பி குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். சுக்கு காப்பி நம்ம குடிச்சா நமக்கு நம்ம த்ரோட்ல இருக்கக்கூடிய அந்த இரிட்டேஷனா இருக்கட்டும், இல்லைனா நம்ம த்ரோட்ல நமக்கு சில சமயம் பெயின் இருக்கும், நம்ம த்ரோட் கரகரப்பா இருக்கும், கோல்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இந்த டைஜஷன் ப்ராப்ளமும் கூட சுக்கு காப்பி குடிக்கிறதுனால குணமாகும்னு சொல்கிறாங்க. இந்த சுக்கு காப்பியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்காங்க. அண்ட் இந்த சுக்கு காப்பியை நம்ம ஏர்லி மார்னிங் குடிக்கிறதுனால இன்னும் ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கு காப்பி அப்படின்றது இஞ்சியை நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி போடுற காப்பிக்கு பேர் தான் சுக்கு காஃபி. ஸோ இந்த இஞ்சியில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கோ அதே அளவு இந்த இஞ்சியை சுக்கா மாற்றி பவுடராக நம்ம காப்பி போட்டு குடிக்கிறதுல இன்னும் அதிகமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பவர்ஃபுல்லான காம்போனன்ட்ஸ் இருக்கான். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் பிளட் சுகர் லெவலுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம இதயத்தில் நிறைய நோய்கள் வராமல் இது காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு காமனாக வரக்கூடிய டிசீஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் ரிலேட்டடான பிரச்சனை வருது, ஸ்ட்ரோக் அதிகமாக வருது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இந்த சுக்கு காப்பி குடிக்கிறதுனால இதோடைய ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு கம்மியாகுது அப்படின்னே சொல்கிறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி சுக்கு காஃபியை ஒரு நாளைக்கு நீங்கள் லிமிட்டடாக தான் குடிக்கணும். அதிகபட்சம் 2 வாட்டி 3 வாட்டி குடிக்கலாம், அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. ஸோ எதையுமே நம்ம லிமிட்டாக சாப்பிட்டா தான் அதோடைய ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கு காஃபி எதனால் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இஞ்சியாக நம்ம சாப்பிட்டா அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கோ அதை விட அதிகமாக இந்த இஞ்சியை நம்ம சுக்கா மாற்றி காஃபி போட்டு குடிக்கிறதுல ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்காங்க. இது நம்ம கிட்னியோட ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம லிவரோடைய ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுன்றாங்க. ஸோ இனிமேல் நீங்களும் டெய்லியும் ஒரு தடவையாவது சுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.